மா மாவா இருக்குமா? லேசாகிற வரைக்கும் நிறுத்தாம அடிக்கணும். மாவு இடிக்கிறதுக்கு இவ்வளவு சீனு. மிக்ஸில போட்டா 2 நிமிஷத்துல ஆக போகுது மாவு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாதும்மா. அப்புறம் ஆட்டுக்கல்ல குத்தி போடுறதுதான் ஐதீகம். அப்பதான் உங்க வேண்டுதல் எல்லாமே உடனே நடக்கும். எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிடுங்க. அண்ணே அங்க பாருங்கண்ணே. ஏய், இதுதான்டா சந்தர்ப்பம். இவங்க கூட வந்த ஆம்பளைங்க யாரையும் காணோம். ஒரே குத்து வேலை முடிஞ்சிடணும். ஊசி எங்கடா? தோற்குண்ணே. டேய், ஏன் முன்னாடியே தப்பு பண்றீங்களா? ஓடிடு, ஒழுங்கா ஓடிடு. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடா. ஏய் வழிய விடு. ஏய், பாரத்தை தலையில தூக்கிட்டு வந்திருக்கியா? அழிவை தேடாதடா, போடா. என்னடா அவன்? ஏய், அவளை தள்ளி விட்டு போடா. சரிண்ணே. ஏய் போ. மா மாவு நல்லா அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீயே பாரு. பாக்குறேன். கரெக்டா நின்னுகிட்டு இருக்கா. குத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. சமந்தி நல்லதா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி பாருங்களேன். மாவை நல்லா இடிச்சிருக்காளான்னு எப்படி பார்க்கணும்னு தெரியுமா? எப்படிங்க அத்தை? இப்படிதான். ஃபூ. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? யோ, போய் அந்த பக்கம். ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு. தொடச்சு போய் ஊதி வச்சிட்டீங்க. ஐயோ, தெரியாம ஆயிடுச்சுமா, நான் பார்க்கவே இல்லை. ஐயோ மா, அவர் கண்ணிலே பட்டுருச்சு போலமா. ஐயோ சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. ஊர்ப்பா தொடச்சுக்கலாம். ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்யறதுல விட்டா பயிலோட. திடீர்னு கொடிய விச வண்டுங்க அங்கிட்டு நிறைய சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் கொட்டிச்சுன்னா ஆளே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இதுதானே அது. அப்பத்தா, இங்கேயே வந்து நிக்கிறீங்க? இதெல்லாம் கட்டி இருக்கே, பிச்சு போடு. அப்பத்தா, யாரும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் விஷ வண்டெல்லாம் இருக்கு. அது எனக்கு தெரியும். சொன்னதை செய். அப்பத்தா, யாராவது போய் ஆபத்தாயிட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியும். கேள்வி கேட்காம சொன்னதை செய். போ. எலை சீக்கிரம்டா. சரி சரி. நீங்க அங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க இருங்க. டேய் ஜீவா, அது சாமிக்கு படைக்க வேண்டியதுப்பா. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. விடுமா, நம்ம குலதெய்வம் தானே, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. என்ன டார்லிங், உனக்கு வேணுமா? அந்த அருவாளை கொஞ்சம் எடுத்துக்கூட. வேணாம் வேணாம், உன் கைக்கு வெப்பன் வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. ஒழுங்கா அத்தை சொல்றது மட்டும் செய். ஊத்துறவங்க இந்த மீனாட்சி, இவ்வளவு நேரம் மாவிடிச்சு ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்கு எனர்ஜி வேணும்ல, தா இதை சாப்பிடு. உன்கிட்ட நான் கேட்டேனா? நீ கேட்கலனாலும் எனக்கு உன் மேல அக்கறை இருக்குமா. உன் அக்கறை சக்கரை எல்லாம் வேணாம். அடடா ரைமிங்கு. சரி வெள்ளம் வேணாம் விடு, ரொம்ப சூடா இருக்க.
வேணா தேங்காய் தண்ணி குடிக்கிறியா? அத்தை இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. விடுங்க அத்தை, பேசட்டும். அது ஒண்ணும் இல்ல, என் மேல இருக்க உரிமையில பேசுறா. இல்ல மீனாட்சி. ஏய் சக்தி, அத்தை எம்புட்டு நேரமா செய்விய? இன்னுமா முடியல? இதோ முடிஞ்சிடும் அத்தை. ஆ? ஏ வெட்டி பயல, ஆ? சாமிக்கு படைக்கணும் எடுத்து தின்னுக்கிட்டு கிடக்குற. அப்பத்தா இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? சாமிக்கு தான் பசிக்காது இல்ல, ஆனா எனக்கு பசிக்கும்ல. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியுமா? எனக்காக வேண்டிக்கிறோம்ல அம்மாச்சி. அதான் அது நடக்க கூடாதுன்னு தானே அவன் நினைப்பான். அப்படிலாம் யாரும் நினைக்கலம்மா. வள வளன்னு பேசாம வேலையை முடிங்க. இதோ முடிச்சிடம்மா. என்னத்தை முடிச்சியளோ, எல்லாம் நான் தான் செய்யணும். ஏலை வெட்டி பயல, ம். அந்த அருவாளையும் தேங்காயும் எடுத்துட்டு வா. ம். அப்பத்தா ஆளு கீழே பலி கொடுத்துறாத. இவன் ஒருத்தன். தபடி. அப்பத்தா ஏன் நீங்க உடைக்கிறீங்க? என்கிட்ட கொடுத்தா நான் உடைக்க மாட்டேனா? கொடுக்க நான் உடைக்கிறேன். என்னால முடியாதுங்கிறியா? சும்மா இருங்க. ஹலோ, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு பொண்ணு கதையை முடிக்க இவ்வளவு நேரமா உனக்கு? நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தாம விட மாட்டேன். முடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா உயிரை கொடுத்தாது முடிச்சு தருவேன். அப்புறம் ஏன் லேட்டு? சார், சித்தால வச்சு முடிக்கினாங்கன்னா வீடா கட்டிட்டு இருக்கோம், கொலை பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் நீங்களும் மாட்டுவீங்க. பரவாயில்லையா உங்களுக்கு? என்ன மிரட்டுறியா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? உன் கடுப்பெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. நான் கடுப்பானா நீ தாங்க மாட்டேன். ஒழுங்கா மேட்ரு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. சார், அங்க உட்காந்துட்டு சொல்றதெல்லாம் ஈஸி சார், நேர்ல தான் கஷ்டம். அந்த வேலைக்கு தான் நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன். மீனாட்சி உயிர் போய் ஆகணும். பெருசா பில்டப் கொடுத்துட்டு ஏதாவது கோட்டை விட்ட. என்ன சார் மிரட்டி பாக்குறீங்களா? ஆளை கொல்லலைன்னா என்ன வேணாலும் கேளுங்க. சும்மா முதல்ல என்ன வேலையை பார்க்க விடுங்க சார், நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன்.